என்ன வீட்ல ஒருத்தரையும் காணல? யாருமே இல்லையா? அதுவா, உங்க அம்மா வெளியில போயிருக்காங்க, மாமா கம்பெனிக்கு போயாச்சு, இன்னும் வரல. அப்புறம் புது மாப்பிள்ளையும் பொண்ணும் மாடியில இருக்காங்க. புது மாப்பிள்ளையும் பொண்ணுமா? ஆமா, பேசி முடிச்சாலே புது மாப்பிள்ளை புது பொண்ணு தானே. அத்தை வரதுக்குள்ள இது ஒரு சரியான இடத்துல மாட்டி வைக்கணும். எங்க மாட்டுறது? காலியா இருக்கிற இடத்துல மாட்டுவோம். தம்பி, அண்ணி, நல்ல பார்வையான இடத்துல மாட்டலாம். இந்த வீட்டுக்கு வர ஒவ்வொருத்தரும் இந்த பெயிண்டிங்க கடந்து போகவே கூடாது. வாசலுக்கு நேரா மாட்டினா நல்லா இருக்கும்ல பாரதி மாமா? நல்ல ஐடியா கண்ணம்மா. சூப்பர் அண்ணி, செம்ம ஐடியா. வாசலுக்கு நேரானா எந்த இடம் சரியா இருக்கும் கண்ணம்மா? டோ, இந்த இடத்துல மாட்டிடலாம். இங்க யாராச்சும் ஹால்ல உட்காந்து பேசினா கூட நல்லா கிளியரா தெரியும். கரெக்ட் கண்ணம்மா. உனக்கு ஓகே தானே அகில்? பெர்ஃபெக்ட். அஞ்சலி, இது புடி, நான் போய் ஏனி எடுத்துட்டு வரேன். இப்பவே மாட்டிடலாம். நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க மாமா. அகிலன், ஒண்ணு பண்ணலாம். நானும் பாரதி மாமா போட்டோ மாட்டுறோம். நீ கீழே இருந்து பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு பாரு. அப்படியே அத்தை பார்த்து அசந்து நிக்கணும். உங்க அம்மா டேஸ்ட் உங்களுக்கு தானே தெரியும். கரெக்ட் தான் அஞ்சலி. பாரதி, நீ மேலே ஏறி போட்டோ மாட்டு. டேய், நான் மட்டும் என்ன சௌந்தர்யாவோட மகன் இல்லையா? அம்மாவோட டேஸ்ட் எனக்கு தெரியாது? எனக்கும் தெரியும்டா. வேணா இப்படி பண்ணலாம், அக்காவும் தங்கச்சியும் போட்டோ மாட்டோம், அண்ணனும் தம்பியும் போட்டோ சரி பண்ணலாம். ஓகே? அதுவும் சரிதான், நல்ல ஐடியா தான். கண்ணம்மா, ரெண்டு மருமகளும் தன்னோட பெயிண்டிங்கை மாட்டுறாங்கன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சா செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி பாரதி மாமா. சரி, நீங்க ரெண்டு பேரும் போட்டோ மாட்டிட்டுருங்க. நான் அம்மாக்கு போட்டோ எடுத்து காட்டேன். மொபைல் எடுத்துட்டு வரேன். ஓகே? ஏறலாமா? வா. பாத். செம்ம. குட். பாரதி, போட்டோ உன்னால மாட்ட முடியாதா? நீ மாட்டு. தள்ளுங்க பாரதி மாமா, வந்து மாட்டுங்க. பாத்தியா பாரதி மாமா, நீயும் நானும் சேரணும்னு காலமும் சூழ்நிலையும் விரும்புது. வாசனை சும்மா கும்முன்னு தூக்குது. இவ்ளோ நெருக்கமா உன்னை நான் பார்த்ததே இல்ல பாரதி மாமா.
இந்த பக்கம் ஸ்ட்ரைட் பண்ணுங்க பாரதி மாமா. கொஞ்சம் லெஃப்ட். இப்போ கொஞ்சம் ஓகே. சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம்னு நினைச்சேன். இப்பவே இப்படியே கிளம்பிட போறேன். எப்படியும் அருகாமையில இருந்த கணங்களை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சிருவேன். அத்தை எப்படி இருக்கு அத்தை? ரொம்ப உயிரோட்டமா இருக்கு அஞ்சலி. நீதான் என்னையும் என் டேஸ்டையும் ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அச்சோ, நல்லா இரு. நான் போயிட்டு வரேன் அத்தை. இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்ன. ஆமா அத்தை. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் வீட்டுல ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதான். போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாமா. இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் வந்துட்டு போலாண்டா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரி. வரேன் பாரதி மாமா. அஞ்சலி, இல்ல கார் வரைக்கும் வரலாமே. சரி வா. போலாம். பாக்கியலட்சுமி, என்னாச்சு? இந்த வரேங்க. உங்களுக்காக 3 முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு வந்திருக்கேன். போச்சுடா, ஏதோ ஒரு சிக்கல் வந்து சேர்ந்து போல இருக்க. ஏங்க, என்ன சாப்பிடுறீங்க? நல்லா சாப்பிடுங்க. போதுமா, போதும். அட சாப்பிடுங்க. போதும். போதும் போதும். நல்லா வயிறார சாப்பிடுங்க. அதுக்காக இப்படி படையல் சாத்துவியா? படையல் சாத்துறேன்னா ஏதோ ஒண்ணு கேட்க போறேன்னு அர்த்தம். அதை நேரடியாவே கேட்டு தொலை. இப்படி எல்லாம் ஐஸ் வச்சு பழகாத. உங்களை ஐஸ் வச்சு பேலை வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நேரடியாவே பேசுறேன். அஞ்சலிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த அம்மா பட்டுன்னு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ரெடியாக வேணாம்? நாம ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் அவங்க தானே பாத்துக்கணும். அப்படியெல்லாம் விட முடியாதுல்ல. பெரிய இடம். அவங்க லெவலுக்கு நம்ம எதுவும் பண்ணலைனாலும் இல்லைன்னு சொல்லாம பண்ணணும்ல. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எப்படியாவது ரெடி பண்ணுங்க. என்னது, 10 லட்சம் ரூபாயா? ஆமா. செம்ம பசிக்கா. அப்படி ஒரு பசி வயித்த கிள்ளுது. இந்தடா எடுத்துக்க. அது குருமா கொடு. ஆமா, அந்த பக்கமா தட்டுல ஒரு ஐட்டம் டால் அடிக்குதே, அது ஆம்லெட் தானே? அதை என்கிட்ட கொஞ்சம் தள்ளுங்க. அது ஆம்லெட் தான்டா, ஆனா அதோட விலை 10 லட்சம் ரூபாய். ஒரு ஆம்லெட்டோட விலை 10 லட்சமா? 3 முட்டை போட்டிருக்குடா, ஸ்பெஷல். 3 முட்டைக்கு 10 லட்சமா? அப்போ ஒரு முட்டையோட விலை 3,30,000 சில்லற. ஏகா, என்ன இதெல்லாம்? அவர் விளையாடுறாரா? உள்ள நாயத்தை நீயே கேளு. நமக்கெல்லாம் நியாயம் ஒண்ணு இருக்காக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. கல்யாணம் வச்சிருக்கோம், செலவுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். இது தப்பாடா? கோடி ரூபாய் எப்படியும் அவங்க செலவு பண்ணுவாங்க. அதுல 10% தப்பு இல்ல. ஆனா அது எதுக்கு இப்ப? இல்ல, எதுக்குன்னு கேக்குறேன். அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கடை வாங்கினார்ல. அந்த 5 லட்சத்தை உன் பகுமானத்துக்காக அந்த அம்மா சௌந்தர்யா கிட்ட கொண்டு போய் கொடுத்த. இப்ப அதுவும் கடனா வந்து நிக்குது. இந்த அதே வீட்டுக்கு தான் கண்ணம்மாவும் வாழ போயிருக்கா. நல்ல வாழ்க்கை தான் வாழ்ற. இதெல்லாம் எப்பக்கா நடந்தது? நீ பணம் கொடுத்திருந்தாலும் அந்த அம்மா வாங்கியிருக்காது.
டேய் அத விடுறா. இப்ப 10 லட்சம் ரூபாய் கடை வாங்கி தருவாரா தரமாட்டாரா? இது அவர் பொண்ணு தானே. கடன் வாங்கினா யார் வட்டி கட்டுறது, யார் அசல் அடைக்கிறது? ஓ அப்படா வந்து அடைப்பான். ஆஹா, அப்பனை வேற இழுத்துட்டாரே. தாய் கிழவி சும்மா இருக்காதே. இவ ஒருத்தி ஒவ்வொன்னையும் கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்குடி. சாப்பாட்டை தட்டுல போட்டுட்டு பணம் கேட்கறது எவ்வளவு தப்பு தெரியுமா? அதெல்லாம் அடக்கம் இல்லாம ஒரு ரூம்ல உட்காந்து கேட்கணும். விளங்கும். இந்த பாருங்க மாப்பிள, முழுசா செலவு பண்றதுன்னு முடிவெடுத்தா அது நம்மளால நடக்காத காரியம். அதனால இந்த 10 லட்சத்தையாவது சரி கட்டலன்னா எப்படி? ஏமா இவ்வளவு நியாயமா பேசுறல்ல? இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன அவசரம்? இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பணமே தேவையில்லைங்கிறது தானே உண்மை. ஒருவேளை அப்படி பணமும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க கிட்டயே கேட்டுக்கலாம். டேய் இல்லடா, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். 5 பட்டு புடவை, ஒரு வயிறு நெக்லஸ், 2 செட்டு கம்மல் ஜிமிக்கி, கைக்கு வளையல், மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட்டு, இவ்வளவு எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்டா. அது இல்லாம கொஞ்சம் வெள்ளி ஜாமான்ங்க. ஏக்கா, இப்ப எதுக்கு இல்லாத மடியில பால் கறந்து அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிற? இது தப்புன்னு தெரியல? நீ சும்மா இருட, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாளை பின்ன அந்த கண்ணம்மா வந்த மாதிரி அஞ்சலியும் வெறும் ஆளா வந்துட்டான்னு சொல்லக்கூடாது இல்ல? தாய்க்கிழவி ஏதோ மாஸ்டர் பிளான் போடுது. முதல்ல என்ன நம்பி எவனும் 10 லட்சம் ரூபாய் தரமாட்டான். அதுவும் இல்லாம இந்த வயசுக்கு மேல எல்லாம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அடைக்கிற தம்பெல்லாம் எனக்கு இல்ல. என்ன பண்ணுவீங்களே ஏது பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது. எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும். கடன் கிடைக்கலனா அந்த 5 ஏக்கரை அடகு வைங்க, இல்ல வித்து கொடுங்க. ஏய், அதுல எல்லாம் கை வைக்க முடியாது. அது கண்ணம்மாவோட இடம். அது அவங்க அம்மா கொடுத்த சொத்து. ஐயோ மாப்பிள, தட்டுல கை கழுவுனா சம்சாரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க மாப்பிள. ஆகாமலே போகட்டுமே. என்னால எந்த விதத்திலையும் பணத்தை புரட்ட முடியாது. விலகு முதல்ல. அம்மா, ஒரு அழகான சம்பந்தம் வந்திருக்கு. அத மகிழ்ச்சியா கொண்டாட்டமா பண்ணி கொடுத்துட்டு போயிடலாமே. கணபதி, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அக்கா, அம்மா பேச்ச கேட்டன வை, அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். பகட்டா தெரியற விஷயம் எல்லாம் நிரந்தரமா இருக்காது. இந்த வீடு இல்லாம தெருவுக்கு போயிருவோங்கிற நிலைமை தான் சௌந்தர்யமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் இருந்தது. அத நினப்புல வச்சுக்க. அந்த வயசான மனுஷனை போட்டு வதைக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னம்மா அந்த ஆளு புடி கொடுக்காம பேசுறாரு? இவே என்னடானா அவருக்கு பக்கம் மேல வாசிக்கிறியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வந்து இந்த இடத்தை வாங்கணும்னு எனக்கு ஐடியா தெரியும். சொல்லுமா. கண்ணம்மா கல்யாணத்துக்கு தான் நாம எதுவும் செய்ய முடியல. இந்த இடத்தை வித்து அந்த பணத்துல அவளுக்கு நகை வாங்கி கொடுத்துடணும். இல்லைன்னா இந்த ராட்சசிங்க இந்த நிலத்தை ஆட்டையை போட்டு ஏப்பம் விட்டுருவாளுங்க.
வா 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 வாமாமா. டேய் வாமாமா. இப்பதான் 3 கட்டிங் போட்டேன். ஜாயின் பண்ணிக்கிறியா? என்னம்மாமா குடின்னு சொன்னதும் முகம் சுண்டி போச்சு. குடிக்கலையா? சரி விடு, மறுமை நான் குடிக்கிறேன். மாமே நீ வேடிக்கை பாரு. ஏண்டா கண்ணம்மா ரூம்ல உட்காந்து குடிக்கிறதும் இல்லாம என்னைய வேற குடிக்க சொல்றியா? இந்த வீட்டு படியேறி கண்ணம்மா ரூம்ல குடிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன கீழே போற? சிகரெட் அடிக்கிற சிகரெட் வாங்கின அடியெல்லாம் மறந்து போச்சா? யாரோட தைரியத்துல நீங்க வந்த? வெளியில போட ஓட வழிய. ஓட வழிய. பாக்கியம் சூப்பர் இல்ல? ஆமாம்மா, இவருக்கு இவன் தாம்மா சரியான ஆளு. எப்படியோ இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. ஆ. அம்மா, அவன் எப்படி வந்தான்னு உனக்கு தெரியாது. அதான் சீனே. ஆமாண்டி, உனக்கும் தெரியாது. ஐயோ பாவம், அந்த மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு நாம வேடிக்கை மட்டும் பாப்போம். சாரிம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தா நான் கொலகாரன் ஆயிடுவேன். வெளியில போடா. எந்திரிச்சு வெளியில போடா. ஓடன்றல. ஏய் ஐயோ வா வா. ஓட வெளிய. கதவு திறந்திருந்தா கண்ட நாயெல்லாம் உள்ள வருது. திறக்கலனால உள்ள வருவோம். டேய் போடா வெளிய. போடா போடா வெளிய. எந்திரிச்சு போடா. இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. மாமா அப்படியே அந்த சரக்கையும் சீர்ட்டு எட்டு வந்தீங்கன்னா இங்கேயே பட்டறையை போட்டுருவோம். ஏய் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா உன்னை கொலை பண்ணி விடுவேன். வரியலடா. மாமா மப்புல இருக்கும்போது இப்படி காமெடி முடியும்னா பண்ணக்கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. டப்புன்னு கத்தி எடுத்துட்டு குத்தி போறேன். டேய் இங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மாமா நான் இன்னும் பேசவே ஐயோ, ஆரம்பிக்கலையே. என்னாச்சு? என்ன மாப்ள? டேய் ஏடா இங்க வந்த? கிளம்புடா, போடா வெளிய. இங்க எங்கயா வந்தா? போயா வெளியில. அதானே, போடா வெளிய. ஓ நான் வந்த விஷயத்தை சொல்லவே இல்லைல. வந்தோடனே தண்ணடிக்க முடிப்பிட்டேனா அதான் சோழியை மறந்துட்டேன். டேய் ஓ வியாக்கியானத்தை யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. போடா வெளிய. போடா. கையை அடியா. ஐயோ. மரியாதை கட்டு போயிடும். மனுஷனா வந்திருந்தா மாமனும் மனசு இறங்கி இருந்தா இப்ப நான் ராட்சசனா வந்திருக்கேன். டேய் நீ யாரா வேணாலும் வந்துட்டு போடா, எனக்கு கவலை இல்ல. இங்க பாரு, இன்னொரு முறை இந்த வீட்டு பக்கம் வந்தா உன்னை கொலை பண்ணி விடுவோம் பாத்துக்க. மாமா என்னை இங்க வர வேணாம்னு சொல்லி நினைச்சுக்கேன். நான் கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு அவர் ரூம்ல உட்காந்து தண்ணி அடிப்பேன். யாரா உன்னை இங்க வர வச்சான்னு கேட்டா உன் பொண்ணு பேரை சொல்லுவேன். அவ தான் என்னை இங்க வர சொன்னான்னு சொல்லுவேன். உனக்கு முன்னாடி அவளை எனக்கு தான் பேசி வச்சதுன்னு, அதனாலதான் அவளுக்கு நானும் அவளும் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? அவ என்னடா பாவம் பண்ணா? கண்ணம்மாவோட அதிர்ஷ்டம் உன்னை கட்டிக்கிட்டு மனைவியாகிற துரதிர்ஷ்டத்துல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவளை ஏன்டா தொந்தரவு பண்ற? சூப்பர் பாயிண்ட் மாமா, நான் அதை ஒத்துக்கிறேன். நீ சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். கண்ணம்மாவை நான் தொந்தரவு பண்ணல. அதே மாதிரி நான் சொல்றத நீ கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? என்னடா கேட்கணும்? கண்ணம்மா இன்னைக்கு நல்ல இடத்துல செட்டில் ஆயிட்டா. அவளுக்கு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உயிர்க்குயிரா நேசிச்ச என்னைய விட்டுட்டு ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிட்டா. இப்ப அவ வாழ்ற வாழ்க்கைக்கு இந்த 5 ஏக்கர்லாம் அவளுக்கு ஒரு பிஸ்கோத்து மாமா. அதை என் பேருக்கு எழுதி வச்சிரேன். அப்படி எழுதி வச்சேன்னு வச்சுக்க, அந்த மண்ணில் வளர்ற ஒவ்வொரு மரத்துக்கும் உன் பேரை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன். யாரா நீ? உன் பேருக்கு நான் எதுக்குடா சொத்து எழுதி வைக்கணும்? மாமா மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் கிடைக்கல. சொன்னபடி அந்த நிலத்தையா எனக்கு எழுதி கொடு. நான் ஆசைப்பட்டதை விட்டு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு விலை இருக்கணும்ல. அந்த விலை தான் அந்த 5 ஏக்கர். செத்தாலும் அந்த இடத்தை எழுதி தர மாட்டேன்டா. என்னம்மா? அப்படின்னா சாகுறதுக்குள்ள உன் பொண்ணு வாழ்க்கை அழியறத நீ பாத்துருவ.